அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியை நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு அருகிலேயே இந்த பழனிமலை மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ரொம்பவே பிரசித்தி அடைஞ்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நான் நினைச்சது எனக்கு நடக்குது, என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படின்னு இப்போ நிறைய பக்தர்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி பூஜைகள் அப்படின்னு பார்க்கும்போது கணக்கன்பட்டியில் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. அந்த வகையில் அமாவாசை பூஜையில் ஜீவசமாதியிலிருந்து கணக்கன்பட்டியால் பின்னாடி காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியில் அந்த சுவாமி நடந்து போகிறது போல் ஒரு காட்சியை பார்க்குறோம். இதுதான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். அப்படி நீங்களும் கணக்கன்பட்டி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நீங்கள் கணக்கன்பட்டி சுவாமி பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சத்குருவே சரணம் என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சித்தர்கள் மனிதர்களோட வாழ்ந்து மனிதர்களுக்கு சூட்சம ரீதியாக அவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவங்க, அவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவங்க, நிறைய அற்புதங்களை கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது இந்த கணக்கன்பட்டி சுவாமி அப்படிங்கிறவர் உலகம் முழுவதும் ரொம்பவே பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா தினந்தோறும் இங்கே நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. அதிலும் குறிப்பிட்டு அனுபவ ரீதியாக இந்த இடத்துக்கு வந்து மனதார அந்த கணக்கன்பட்டி சுவாமியை வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவர்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கணக்கன்பட்டி சுவாமி அப்படின்னு பார்க்கும்போது இவரை அழுக்கு மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க, மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளும் கூட இன்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை பார்க்கறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து பழனியில் வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அவர் வாழ்ந்த வீடு அப்படிங்கிறது இன்னைக்கும் நிறைய பக்தர்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நாம் போனோம் அப்படின்னா கூட அவர் அங்கே இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் இது எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போது அந்த சுவாமி நடந்து வந்த ஒரு காட்சி அப்படின்னு பார்க்கும்போது கூட இது எல்லா பக்தருக்குமே நடக்காதான். அங்கு போகக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் அவர் இப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது போன்ற ஒரு அற்புதத்தை நீங்களும் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பொதுவாகவே கடவுள் அப்படிங்கிறவரை நாம் உருவமாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த கணக்கன்பட்டி சுவாமி அப்படிங்கிறவர் மக்களோடு மக்களாக இருந்து வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்து இப்போது மக்களுக்காக இவர் கடவுளாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இங்கு நிறைய பக்தர்கள் வந்து நாள்தோறும் வழிபட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கணக்கன்பட்டி சுவாமிக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக அவருடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பழனியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுவாமியினுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பச்சை கலர் பையில் அவருக்கான அதாவது சுருட்டு, ஜூஸு, ஊதுபத்தி இது போன்ற பொருட்களை எல்லாம் விற்கிறாங்க. இதை நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது பூஜையில் வைக்கப்பட்டு அது சுவாமிக்கு
கொடுக்கப்படுது. அதே போல் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை நாம் வழிபட போகும்போது அவர் இருந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பயன்படுத்திய மூட்டை அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாம் பார்க்கும்போது விரிய மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இங்கே இருக்குது. அந்த விரிய மரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பகவான் பாதம் பதித்த புனித பூமியில் அவர் நமக்காக தந்திருக்கக்கூடிய அரும் பொக்கிஷங்களில் இந்த விரிய மரமும் ஒன்று. அதை காயப்படுத்தும் போது அவருடைய இலைகளை சேதப்படுத்துவதும் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பகவானுக்கு பிடிக்காது. அதனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே கூட மற்றவங்களை அதை செய்யும்போது அதை திட்டுவார். அப்படிங்கிறதால இந்த இலைகளை இன்றைக்கும் நம்ம சேதப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அவர் கோவப்படுவார். அவர்கிட்ட நாம் ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அமைதியான முறையில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நாம் அந்த ஜீவசமாதிக்கு அருகில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு பழைய கார் ஒன்று நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே போல் அங்கு பக்கத்தில் சின்ன சின்ன கற்கள் வைத்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நாமளும் போய் அங்கே கற்கள் அடுக்கி வைத்து நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதே போல் அந்த கற்களை அடுக்கி வைத்து விட்டு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாம் நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம். குறிப்பாக முருகன் வசிக்கக்கூடிய முருகன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அங்கே சின்ன சின்ன கற்கள் அடுக்கி வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக பழனி இது போன்ற கோவில்களில் கற்கள் அடுக்கி வைத்து வழிபடுவோம். நாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவை நாம் அந்த கடவுள்கிட்ட எடுத்து சொல்லும் விதமாக அந்த கற்கள் அடுக்கி வைக்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த கணக்கன்பட்டி சுவாமி கிட்ட வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில் நிற்கிது, அல்லது நாங்கள் வீடு கட்டக்கூடிய கனவுல இருக்க, எனக்கு எல்லாமே தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போய் அந்த மரத்துக்கிட்ட கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்னா இது போன்று ஒரு தடவை செய்து பாருங்கள். இதே போல் இங்கு இருக்கக்கூடியது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கணக்கன்பட்டி சுவாமியினுடைய ஜீவசமாதிக்கிட்ட அன்னதானம் கொடுக்கறது. இங்கே ஏழை பணக்காரங்க அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாமல் எல்லா மக்களும் இங்கே வராங்க. இங்கே எல்லா மக்களுக்குமே அன்னதானம் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய அன்னதானத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொருட்களை தானமாக கொடுக்குறாங்க. அந்த பொருள் வேண்டுதலாக வச்சுட்டு கொடுக்குறாங்க. அதாவது நாம் ஒரு காரியத்தை மனதில் வச்சுட்டு நேர்த்தி கடன் செலுத்துறது போல் இந்த இது நிறைவேறும் போது நாம் அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு தானமாக போய் சேருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்னதானத்திற்காக நிறைய பக்தர்கள் இங்கே நிறைய பொருட்களை வாங்கி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது போல் இங்கே நம்ம போயிட்டு நம்ம வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அவர் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அப்படின்னு நாம் அங்கே ஊர் பக்கம் கேட்கும்போதே நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதே போல் அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வீடு, அந்த வீட்டுக்கு இன்றைக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த வீட்டுக்குள்ளே போய் வழிபட்டுட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை வழிபடக்கூடிய பக்தர்கள் செய்யும்போது அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் இது போல் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இங்கு பூஜைகள் செய்யப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளை காட்டிலும் பௌர்ணமி நாட்களில் நிறைய பக்தர்கள் இங்கே வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக காலை 5:30 மணிக்கு நடை திறப்பு, 5:50 மணிக்கு கோமதா பூஜை, 6 மணிக்கு சத்குரு பூஜை, 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை, 6 மணிக்கு சாயரட்சை பூஜை, 9 மணிக்கு நடை திறப்பு, இது நடை அடைப்பு, இவையெல்லாம் நடக்குது. இது போன்று பூஜைகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் அங்கேயே தங்கி இருந்து கூட வழிபாடுகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக இந்த கணக்கன்பட்டி சுவாமிக்கு நிறைய அற்புதங்கள் இன்றைக்கும் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதால நமக்கும் இதுக்கு ஒரு நேரம் அமையும் போது கண்டிப்பாக இங்கே சென்று வழிபட்டு வர்றது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சுவாமியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு
பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கும் கணக்கன்பட்டி சுவாமி கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பாரு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.